வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை செய்யவிருக்கின்றோம். அதாவது நம்முடைய முதுகெலும்பு வலி, கழுத்து முதல் நம்முடைய இடுப்பு அல்லது நம்முடைய இடுப்பெலும்பு வரை உள்ள முதுகெலும்பு 33 அல்லது அந்த முதுகெலும்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் அடிபட்டதனாலோ அல்லது ஸ்ட்ரோக் வந்ததனாலோ அல்லது இயற்கையாக உருவானதாகவும் இருக்கலாம். அந்த வலி, களைப்பு, வேதனைகள், இயலாமை, இயக்க முடியாமல் உள்ள நிலைகளை மாற்றுவதற்காக இந்த பயிற்சி, அதாவது 2 பயிற்சி கலந்த ஒரு சிறந்த பயிற்சி. ஒன்று, சுக ஆசனா பொசிஷனில் நாம் முதலில் தரையில் ஒரு விரிப்பு மாட் மட்டும் விரித்து தலைக்கு தலையணை வைக்காமல் மல்லாக்க படுத்துக்கொள்ள வேண்டும். மல்லாக்க படுக்கும் பொழுது உடல் நேராக இருக்கும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். தலையணை வைக்காமல் படுத்திருக்கும் பொழுது கை கால்கள் மட்டும் உடலிலிருந்து இரு பக்கமும் சற்று விலகி இருக்க வேண்டும். அதற்கடுத்து கண்களை மூடிக்கொண்டு பாதம் முதல் உச்சி வரை, தலை உச்சி வரை உடலின் ஒவ்வொரு தசையாக, ஒவ்வொரு ஜாயிண்டாக, ஒவ்வொரு உறுப்புகளாக தளர்த்தி கொண்டே வர வேண்டும். உச்சி வரை வந்த பின்னர் தளர்த்துவதை நிறுத்திவிட்டு அதே கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய எண்ணங்களை நம்முடைய மூலாதாரத்தில், அதாவது நம்முடைய பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் இடைப்பட்ட புள்ளி, மூலாதாரம் இருக்கக்கூடிய பகுதி, அங்கு எனர்ஜி, நம்முடைய உடல் எனர்ஜி முழுவதும் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது. அந்த எனர்ஜியை முடுக்கிவிட வேண்டும், கிளப்பிவிட வேண்டும். அதாவது குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி நாம் கிளப்பிவிடலாம். எப்படி என்றால், இந்த பயிற்சி, அதாவது கவனத்தை அந்த மூலாதாரத்தில் செலுத்தி அப்படியே பல நிமிடங்கள், கிட்டத்தட்ட 10 முதல் 15 நிமிடங்கள் வரைக்கும் படுத்திருக்க வேண்டும். கவனம் முழுவதும் மூலாதாரத்தில் இருக்க வேண்டும். அப்படி பல நாட்கள் செய்யும் பொழுது சிலருக்கு முதல் நாளே அது கிளம்ப ஆரம்பிக்கும். அது கிளம்ப ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய அந்த இடுப்பு பகுதியானது துடிக்கும். இடுப்பு பகுதி முதல் ஷோல்டர் வரை துடிக்கும். அதை நாம் உணரலாம். துடிப்பது எப்படி என்றால், அந்த எனர்ஜி கிளம்பும் போது ஒரு அதிர்வை உருவாக்கும். அதுதான் அந்த துடிப்பது. ஒரு வேளை கிளம்புவது, அந்த எனர்ஜி கிளம்புவது வரைக்கும் நம்மால் முடியாவிட்டாலும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக சிறிதளவாவது எனர்ஜி அங்கிருந்து கிளம்பும். நம்முடைய உச்சந்தலைக்கு செல்ல ஆரம்பிக்கும். நம்முடைய கவனம் எவ்வளவு ஷார்ப்பாக அந்த மூலாதாரத்தில் செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் இந்த தண்டுவடத்தில், முதுகெலும்பில், ஸ்பைனல் கார்டில் உள்ள பிரச்சனைகள் எந்த மருந்தும் உபயோகிக்காமல் சரி செய்ய முடியும். எல்லா வயதினரும் இதை செய்யலாம். தொடர்ந்து கவனமாக செய்யலாம். வயதானவர்களுக்கும் இது எளிது. அடிபட்டு படுத்திருப்பவருக்கும் செய்வது இது மிக எளிதான ஒரு பயிற்சி. ஆனால் மிகச்சிறந்த பயிற்சி. எல்லோரும் செய்து பயனடையுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.